அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்விஸ்மஸ் தொடர்பான ஒரு அவசிய ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும். அதாவது 2ஆம் கட்ட ஆஸ்விஸ்ம பதிவுக்காக பல இடங்களில் போலியான உத்தியோகத்தர்கள் போல வேடமணிந்து உங்களிடம் சில தகவல்கள் பெறுவதாகவும் உங்களிடம் பல பணங்கள் அதற்கு அறவிடப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இவ்வாறு வருகின்ற போலியான உத்தியோகத்தர்களிடமிருந்து நீங்கள் இவ்வாறு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த போலியான உத்தியோகத்தர்களை சரியான உத்தியோகத்தர்களாக என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் போன்ற ஒரு முக்கியமான விளக்கமாக இந்த காணொலி அமையும். ஆஸ்விஸ்ம 2ஆம் கட்டம் சம்பந்தமாக பல விளக்கங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த ஆஸ்விஸ்ம 2ஆம் கட்டத்துக்கு வருகின்ற உத்தியோகத்தர்கள் எப்படி வருவார்கள், எவ்வாறான தகவல்களை கேட்பார்கள், எவ்வாறு உங்களை தயார்படுத்த வேண்டும், உங்களுடைய தகவல்களின் உண்மைத்தன்மை எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறு நீங்கள் உண்மையான தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டும், எவ்வாறு நீங்கள் தகவல்களை வழங்குகின்ற போது உங்களுக்கு உண்மையான ஆஸ்விஸ்மக்கு தகுதியுடையவர்களாக இருந்தால் அந்த ஆஸ்விஸ்ம உங்களுக்கு கிடைக்கும் போன்ற விரிவான காணொலியை நாங்கள் இதற்கு முன்னர் நமது காணொலியில் வெளியிட்டிருந்தோம். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்திருக்கின்றீர்கள், நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறீர்கள். எனவே தொடர்ந்து நமது காணொலிக்கு ஆதரவை தாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு புதியதாக இருந்தால் அல்லது இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது நமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்பாக கேட்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள். இறுதி வரை காணொலியை பாருங்கள். 2ஆம் கட்ட கொடுப்பனவு காசு தொடர்பான 2ஆம் கட்ட கொடுப்பனவுக்கு காசு தேவை என்று சொல்லி உங்களுடைய வீடுகளுக்கு உத்தியோகத்தர்கள் வருகின்றார்கள் என்று சொல்லி, அதாவது ஒரு போலியான உத்தியோகர்கள் வந்து உங்களுடைய பணங்களை உங்களிடம் பணம் அறவிடப்படுகிறது என்று சொல்லி தகவல் வெளியாகின்றது. அதாவது 2ஆம் கட்ட கொடுப்பனவை பெற்று தருகின்றோம், அதற்கு நீங்கள் ஒரு குறித்த அளவு பணம் தர வேண்டும். அவ்வாறு தந்தால் அந்த ஆஸ்விஸ்ம அந்த கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறான நடவடிக்கைகளை தாங்கள் எடுப்போம் என்று சொல்லி ஒரு போலியான கருத்துக்களை வைத்து போலியான உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இவ்வாறு பணம் அறவிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே போலியான உத்தியோகத்தர்களிடமிருந்து நீங்கள் எவ்வாறு தப்பிக்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான இந்த காணொலியை தொடர்ந்தும் பாருங்கள். உங்களுடைய தகவல்கள் மிகவும் முக்கியமானவை, ரகசியம் பேணப்பட வேண்டிய தகவல்கள். உங்களுடைய தகவல்கள் வேறு 3ஆம் தரப்புக்கு போகக்கூடாது. அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் உங்களுக்கும் தான் அந்த தகவல் தொடர்பாடல் இருக்க வேண்டும். வேறு 3ஆம் கட்ட குளறுபடியான ஆக்களிடமோ குற்றவாளிகளிடமோ கும்பல்களிடமோ அல்லது போலி ஆசாமிகளிடமோ உங்களுடைய தகவல்கள் போகின்ற போது அது உங்களுக்கு பல பின்விளைவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதாவது ஒரு உதவி ஒன்று எடுக்க போய் உங்களுக்கு பல மன பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் பல சிக்கல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவது. எனவே உங்கள் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. ஏமாற்றி இவ்வாறு 2ஆம் கட்ட ஆஸ்விஸ்மை பெற்று தருகின்றோம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் தாருங்கள் என்று சொல்லி ஏமாற்றி ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் உங்களிடம் பெறப்படுகிறது என்ற தகவல்கள் தற்பொழுது சில இடங்களில் வெளியாகி இருக்கின்றன. உங்களின் தகவல்கள் அவர்களுக்கு பல குற்றச்செயல்களுக்கு தேவையாக இருக்கும். இதைவிட உங்களுடைய சொத்துக்களை விற்று அயலவர்களிடம் நீங்கள் பணம் வாங்கி, அதாவது அவ்வாறான செயல்பாடுகளிலும் ஈடுபடுகிறீர்கள். இவ்வாறான செயல்பாடுகள் மிகவும் வறிய குடும்பங்களுடைய வீடுகளுக்கு தான் சென்று நடைபெறுகிறதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களிடம் இருக்கின்ற பொருட்களை விற்பித்து அந்த பணத்தை பெற்று இந்த போலி ஆசாமிகள் திருட்டுத்தனமாக வருகின்ற போலி வேடம் அணிந்து வருகின்ற இந்த உத்தியோகத்தர்கள் போல் வருகின்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த தகவல்கள் பல்வேறு இடங்களில் கசிந்திருக்கின்றது. ஏற்கனவே 2ஆம் கட்ட கொடுப்பனவு தொடர்பான விரிவான காணொலி ஒன்றை நாங்கள் இந்த காணொலியில் விட்டிருக்கின்றோம். நிறைய பேர் அது சம்பந்தமான பயன்களை அடைந்திருப்பீர்கள். இதன்படி வீடுகளுக்கு வருகின்ற உத்தியோகத்தர்களை இனங்கண்டு உண்மையான உத்தியோகத்தர்களா அல்லது போலியான உத்தியோகத்தர்களா, போலியான முறையில் வருகின்ற அதிகாரிகள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்றோம், உங்களுடைய தகவல்களை தாருங்கள் என சில அல்லது பல இடங்களில் நடந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே யாராவது தெரியாதவர்களிடம் புதியவர்களிடம் நீங்கள் ஏமாறக்கூடாது என்பதே இந்த காணொலியின் முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் உங்களிடம் இருக்கின்ற ஒரு சிறுதொகை பணம் கூட
உங்களுடைய குடும்பங்களுக்கு மிக முக்கியமானது. அந்த பணத்தையும் இழந்து வீணான பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே உங்கள் தகவல்களையோ உங்களுடைய விவரங்களையோ சொத்து விவரங்களையோ வேறு தேசிய அடையாள அட்டை இலக்கங்களையோ அல்லது வங்கி போன்ற இலக்கங்களையோ இந்த போலி உத்தியோகத்தர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்பது முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது இந்த காணொலியின். இது தொடர்பாக அவசரமாக தேசிய நலன்புரிகள் சபையால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது சாதாரண வறிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அந்த பாதிப்பு அவர்களை எங்கேயோ கொண்டு போய் விடும் என்று சொல்லி அவர்கள் புரிந்திருந்ததன் அடிப்படையில் அவசரமாக தேசிய நலன்புரிகள் சபையால் அறிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கின்றது. இதில் கூறப்பட்ட பிரதான விடயம், போலி அரசு அதிகாரிகள் போல வீடவிட்டு உங்கள் வீடுகளை பார்க்க வருகின்றோம் என்று கூறி உங்களிடம் பணம் அறவிடப்படுவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது, முறைப்பாடுகள் வந்துள்ளது என்று கூறுகின்ற அந்த நிறுவனம். எனவே வீடு பார்க்க வருகின்ற அதிகாரிகளை சரியாக இனங்கண்டு தகவல்களை வழங்குங்கள். நீங்கள் எந்த அரச அதிகாரிகளுக்கும் பணம் வழங்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அந்த கொடுப்பனவை பெறுவதற்கு இலங்கையிலே எந்த இடத்திலும் அதற்கான பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வறியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பணத்தை தருவதற்கு வேறு ஒரு பணம் அவர்கள் மேலதிகமாக ஒரு பண்டமாற்று முறையில் அந்த பணத்தை அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கவும் மாட்டார்கள். உண்மையான உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற போது உங்களுடைய ஆஸ்வஸ்வ கொடுப்பனவு சம்பந்தமாக எந்தவித பணத்தையும் அறவிட மாட்டார்கள். எனவே போலியான உத்தியோகத்தர்கள் மட்டும்தான் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இவ்வாறு கொஞ்சம் பணத்தை தாருங்கள், ஆஸ்வஸ்வ தருகின்றோம் அல்லது சமுர்த்தியை தருகின்றோம் என்று சொல்லி ஒரு ஏமாற்று நாடகங்களை ஆடி உங்களிடமிருந்து பணத்தை சுருட்டி கொண்டு தப்பி சென்று விடுகின்றார்கள். அவர்கள் தலைமறைவாகி விடுகின்றார்கள். அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்படுகின்றது. எனவே நீங்கள் மிகவும் நிதானமாக இருந்து போலியான அரச உத்தியோகத்தர்களிடம் ஏமாற வேண்டாம். நீங்கள் எந்த அரச அதிகாரிகள் என்பதை முதலில் அவர்களிடம் வினாகுங்கள். அவர்கள் எந்த இடத்திலிருந்து வருகின்றார்கள், அவர்களிடம் இருக்கின்ற உத்தியோக அடையாள அட்டையை முதலில் நீங்கள் கேட்டு பரிசோதித்து உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய தகவல்களுடைய பாதுகாப்பையும் சொத்துக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான கடமை. அதாவது உதவி தருகின்றோம் என்றவுடன் உடனடியாக நீங்கள் ஏமாற வேண்டாம். உண்மையான அரசு அதிகாரிகள் உங்களுடைய சரியான தகவல்களை பெற்று அதை தமக்கு மேலிடத்தில் உள்ள அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து உங்களுக்கான ஆஸ்வஸ்வ தெரிவை உறுதிப்படுத்துவார்கள். ஆனால் போலி அதிகாரிகள் ஆஸ்வஸ்வ பெற்றுத்தர பணம் அறவிடுகின்றார்கள். எனவே மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். போலி ஆசாமிகளிடமிருந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் ஏமாற வேண்டாம். யாராவது அப்படி ஏமாந்தால் பணம் அறவிட்டால் உரியவர்களிடம் முறைப்பாடுகளை வழங்குங்கள். அவ்வாறு நீங்கள் முறைப்பாடுகள் வழங்குகின்ற போது இவ்வாறான ஆசாமிகள் கிராம மட்டத்தில் தங்களுடைய இவ்வாறான வேலைகளை அவர்கள் திருட்டுத்தனமான இவ்வாறான வேலைகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள சந்தர்ப்பம் இருக்கும். எனவே வீடு பார்க்க வருகின்ற உத்தியோகத்தர்களிடம் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, தேவையுமில்லை. அவர்கள் அரசாங்க அதிகாரிகள். எனவே மக்களுக்கு அவர்கள் பணம் கொடுக்க வேண்டியவர்கள். நீங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு எக்காரணம் கொண்டு பணம் வழங்க வேண்டாம். போலி அதிகாரிகள் இரண்டாம் கட்ட கொடுப்பனவையை பெற்றுத் தருவதாக காசு பணம் வாங்குவதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேசிய நலன்புரிகள் சபை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. யாராவது அவ்வாறு போலியான உத்தியோகத்தர்கள் வருகின்ற போது அவர்களை உறுதிப்படுத்திய பின்னர் உங்களுடைய தகவல்களை வழங்குங்கள். அவர்கள் உத்தியோகத்தர்களுக்குரிய அடையாள அட்டைகளை நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அதாவது அவர்கள் எந்த பிரதேச செயலகத்தில் இருந்து வருகின்றார்கள், அவர்களுடைய உத்தியோக நிலை என்ன, அவர்களுடைய பதவி நிலை என்ன, அவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களா அல்லது எந்த பிரிவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்பதை கேட்டு அதை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய பெயர்களை பதிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் அவர்களுடைய அடையாள அட்டையை நீங்கள் வாங்கி பார்க்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இதைவிட உங்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களிடம் அவர்கள் வருகிறார்களா என்பதை முக்கியமாக பாருங்கள். அவ்வாறு அவர்கள் வராத விடத்து அவர்கள் அநேகமாக போலியான உத்தியோகத்தர்களாக இருக்க சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய கிராம மட்ட உத்தியோகர்களான கிராம சேவகர், பொருளாதார உத்தியோகத்தர், சமுத்தி உத்தியோகத்தர்கள் ஏதாவது ஒருவருடைய பிரசன்னத்துடன் அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எனவே அவர்கள் அவ்வாறு வராதவிடத்து அவர்கள் நிச்சயமாக ஒரு போலி உத்தியோகத்தர்களாக இருக்கும். சில வேளைகளில் அரசாங்க பிரதேச செயலகங்களிலிருந்து உண்மையான உத்தியோகத்தர்களோடு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. எனவே அவர்களை நீங்கள் நன்கு இனங்கண்டு உங்களுடைய தகவல்களை வழங்குங்கள். போலியானவர்களிடமிருந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கி கணக்கு இலக்கங்கள் என்பவற்றை சேர்ந்தால் அது உங்களுக்கு பின்னர் பாதகமான விளைவுகளையும் ஆபத்தான விளைவுகளையும் ஏற்படுத்தும். வங்கியில் இருக்கின்ற மிச்ச சொச்ச பணங்கள் கூட அவர்கள்
களவாடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது கேக் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே இவர்களை இனங்கண்டு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையோ அல்லது உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தையோ அவர்களிடம் நீங்கள் கொடுப்பதற்கு முன்னர் மீண்டும் மீண்டும் அவர்களை சரியான உத்தியோகத்தர்களாக என்று அறியுங்கள். இவ்வாறு யாராவது அவ்வாறு பணம் கொடுத்தால் அல்லது பணம் கேட்டால், வருகின்ற உத்தியோகத்தர்கள் தங்களுக்கு பணம் தருமாறு கேட்டால் அல்லது பணத்தை நீங்கள் கொடுத்தால் உடனடியாக விரைந்து அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல்களை வழங்குங்கள். இவ்வாறான தகவல்கள் வழங்குகின்ற போது இவ்வாறான போலி ஆசாமிகளிடம் இருந்து ஏனைய கிராம மட்ட வறிய மக்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது எமது முக்கியமான செய்தியாகும். இந்த செய்தியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வாறு ஷேர் பண்ணுகின்ற போது தான் வருகின்ற எதிர்கால ஆபத்துகளிலிருந்தும் பாதிப்புகளிலிருந்தும் நீங்கள் விடுபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. மிக விரைவில் சரியான இன்னும் பல ஆஸ்வஸ்வ கொடுப்பனவர்களுடைய தகவல்கள் சிறப்பான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற உங்கள் நண்பன்